Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா we are going to discuss about problems based on what prism topic. Okay, இது வரைக்கும் நம்ம prismsல என்னெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமோ அதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் ஸோ அதெல்லாம் பற்றி பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவோட பேசிக்ஸை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அதையும் பார்த்துட்டு வாங்க. ரைட்ப்பா, ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் கவனிங்க. If a refractive index of the material of equilateral triangle is √3, then the angle of minimum deviation of the prism is அப்படி என்னன்னு கேட்குறான். அதாவது refractive index of the prism என்னவா, √3, and it is an equilateral triangle shapeல இருக்குன்றான். equilateral triangle shape, all the angles are 60 degree, right? They are asking minimum deviation. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ப்ரிசமில் மேலே உள்ள ஆங்கிள் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கான், எவ்ரிவேர் இட் இஸ் 60. ஸோ நம்மளோட ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் நம்ம என்ன சொல்லலாம், 60 டிகிரி. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் √3. ஓகே, ஸோ இந்த ரெண்டு டேட்டா நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துட்டா, அண்ட் இட் இஸ் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவில் உங்களுக்கு வந்து அந்த மினிமம் டீவியேஷன் இருக்கு இல்லையா. ஸோ அவர் ஏம் இஸ் டு ஃபைண்ட் வாட், ∆m. ஸோ மினிமம் டீவியேஷனோட ஆங்கிள். ஸோ ஃபஸ்ட்டு நான் √3 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏவோட வேல்யூ 60 டிகிரி. இந்த இடத்துல வந்து சைனுக்குள்ளே இருக்கிற ஆங்கிள்ஸை வந்து டிகிரியில் யூ கேன் சப்ஸ்டியூட். நான் வந்து உங்களுக்கு தியரி படிக்கும்போது ஒரு விஷயம் சொன்னேன், அதாவது சைன் டிகிரி தட் இஸ் சைன் தீட்டா இல்லை அப்படின்னா, இல்லை அந்த சிச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணணும், we need to use ரேடியன். ஓகே, ரைட். ஸோ இந்த இடத்துல வந்து சைனுக்குள்ளே தான் இந்த ஆங்கிள்ஸ் இருக்குது, இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம், டிகிரிலே யூஸ் பண்ணலாம். ரைட். ஸோ நம்மளுக்கு ஏ வந்து என்னது 60 ∆m டிவைடட் பை 2. ஏவோட வேல்யூ என்னது 60 இல்லையா. ஸோ 60 by 2 you will have 30 டிகிரி. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ √3 into sin 30, இது வந்து என்னது sin 60 ப்ளஸ் √∆m by 2. ஓகே, ஸோ இதில் வந்து √3 sin 30யோட வேல்யூ என்னது 1/2. இது வந்து என்னது sin 60 ப்ளஸ் ∆m by 2. இப்போ இந்த சைனை இந்த சைடு கொண்டு வாங்க, யூ வில் ஹவ் sin இன்வர்ஸ். sin இன்வர்ஸ் √3/2. sin இன்வர்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, எந்த வேல்யூ எந்த ஆங்கிளுக்கு √3/2 வரும், 60 டிகிரி இல்லையா. ஸோ அதுதான் ஆன்சர். ஸோ சைன் இன்வர்ஸ்னால் இந்த வேல்யூ எந்த ஆங்கிளில் வருதுன்னு பார்க்கணும். இட் இஸ் 60 டிகிரி. ஸோ 60 டிகிரி இந்த சைடில் வந்து இந்த சைனை ஐ காட் தி சைட், அப்போ இந்த சைன் இன்வர்ஸ் இந்த பக்கம் வந்துருச்சு. ஸோ இந்த சைடு என்ன இருக்குது, 60 டிகிரி பை 2 ப்ளஸ் ∆m by 2. ஸோ ஃபைனலி வந்து இதுக்கு 60 டிகிரி, ஸோ இது வந்து 30 டிகிரி யூ காட். ஸோ ஃபைனலாக ஆன்சர் வந்து ∆m எடுத்து எழுதுனீங்கன்னா யூ வில் ஹேவ் 60 டிகிரி. ஓகே, ஸோ திஸ் இஸ் த மினிமம் டீவியேஷன். ஸோ ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் கரெக்ட், ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து இன்னொரு ப்ராப்ளம் கவனிங்க. இப்போ ஓகே குட், இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். ரே ஆஃப் லைட் இஸ் இன்சிடென்ட் ஆன் a 60 degree prism at a minimum deviation position. The angle of refraction at the first place, that is incident place of the prism is. Okay, once again நான் கொஸ்டின் படிக்கிறேன். ரே ஆஃப் லைட் இஸ் இன்சிடென்ட் ஆன் 60 degree prism. 60 degree prismனா ஏவோட வேல்யூ கொடுத்துருக்கான். அட் வாட் பொசிஷன், அட் மினிமம் டீவியேஷன் பொசிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அட் த ஃபஸ்ட்டு ஃபேஸில் நடக்கூடிய ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன், தட் இஸ் நம்மளுக்கு R1 R2 வரும், ரைட். ஸோ ஃபஸ்ட்டு ரிஃப்ராக்ஷன்றது என்னது நம்மளுக்கு, இட் இஸ் நத்திங் பட் R1 they are asking. அதாவது நல்லா கவனிங்க, இது வந்து நம்மளோட ப்ரிசம். ஓகே, அவன் என்ன சொல்கிறான் கொஸ்டினில், ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் என்ன சொல்கிறான், 60 டிகிரி ப்ரிசம் சொன்னால், தட் இஸ் ஏவோட வேல்யூ 60. அதுவும் எந்த பொசிஷனில் இன்சிடென்ட் ஆகுதான், மினிமம் டீவியேஷன் பொசிஷனில் இன்சிடென்ட் ஆகுது, கரெக்டாக இல்லையா. ஸோ மினிமம் டீவியேஷன் என்ன அர்த்தம், கரெக்டாக இப்படி போய் படுது. மினிமம் டீவியேஷன் கொடுத்துருக்க கண்டிஷனால் நம்மளால் என்ன சொல்ல முடியும், I1 I2 இஸ் ஈக்குவல் டு I. ஏவோட வேல்யூ என்ன வரும், சரி, அதாவது A இஸ் ஈக்குவல் டு R1 ப்ளஸ் R2 இல்லையா. ஸோ R1 and R2 ஆர் ஈக்குவல் டு R. ஸோ நம்மளுக்கு என்ன வரும், A இஸ் ஈக்குவல் டு 2R. ஸோ நான் லைட்டை உள்ளே அனுப்புகிறேன். திஸ் இஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், திஸ் இஸ் வாட், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ரிஃப்ராக்ஷன். இன்சிடென்ட்னு கொடுத்துருக்கான் இல்லையா, இதுதான் ஃபஸ்ட்டு ரிஃப்ராக்ஷன். ஆர் தே ஆர் ஆஸ்கிங். ஓகே, கொஸ்டினில் ஆர் என்னன்னு கேட்குறான். ஏவோட வேல்யூ ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தெரியும், 16 தெரியும். 60 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 60 by 2 யூ வில் ஹேவ் வாட், ஆர் இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. அதாவது நம்ம இங்கே என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஃபஸ்ட்டு ரிஃப்ராக்ஷன் ஆங்கிள் கேட்டிருக்கான், தட் இஸ் திஸ் ஆங்கிள் கேட்டிருக்கான். இதை நம்ம ஜென்ரலாக R1 சொல்லி கூப்பிடுவோம், ரைட்டா. பட் R1 இஸ் நத்திங் பட் வாட், ஆர். ஏன்னா இது வந்து மினிமம் டீவியேஷன் கண்டிஷனில் R1 and R எல்லாமே என்னது சேம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏவோட வேல்யூ 60 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஆரை கண்டுபிடிக்கிறேன், which is nothing but 30 டிகிரி. திஸ் இஸ் ஈக்குவல் டு வாட், R1. ஸோ இதான் நம்மளோட ஆன்சர், ஆப்ஷன் 2 தான் கரெக்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஃபார் a ray of light at the refracting surface of a prism is 45 டிகிரி. அதாவது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கொடுத்துருக்கான் 45 டிகிரி.
the angle of prism is 60. So angle of prism means A ஓட value கொடுத்துட்டான். If this ray suffers minimum deviation through the prism, so minimum deviation conditionல இருக்கு, the angle of minimum deviation and the refractive index of the material of the prism. So அவன் என்னெல்லாம் கேட்குறான் பாருங்க, refractive index கேட்குறான், அப்புறம் minimum deviation ஓட angle. இதுதான் நம்மளோட prism. A ஓட value 16 கொடுத்துட்டான், angle of incidence எவ்வளோ கொடுத்துருந்தான், 45 degree, right? So ஃபைனலாக வந்து minimum deviation and mu ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறான். ஓகே, ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஐயோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும்? ஸோ ஐயோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு மினிமம் டிவியேஷன் கண்டிஷன். அப்போ ஐயோட வேல்யூ என்ன தெரியும்? டெல் எம் ப்ளஸ் ஏ பை 2. அதே மாதிரி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு இது மாதிரி ஒரு ஃபார்முலா வி காட். ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு என்னது, எக்ஸாக்ட் ஃபார்முலாஸ், ரைட்? நம்மளுக்கு வந்து டெல் எம் அண்ட் மியூ தான் வேணும். ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஐ வந்து 45, டெல் எம் ப்ளஸ் 60 டிகிரி பை 2. இதில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபைனலி வில் ஹேவ் del m is equal to 30 degree. ஓகே, இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நான் del m கண்டுபிடிக்கிறேன். இப்போ இந்த ரெண்டாவது எக்ஸ்பிரஷன் இருக்குல்லையே, இதில் வந்து மினிமம் டிவியேஷன் இப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 90/2 வரும், which is sin 45 degree, sin 60/2, sin 30. ஓகே, ஸோ இதுக்கு வந்து 1/√2, this is 1/2. இது மேலே கொண்டு போங்க, 2/√2 வரும், which is nothing but 2 எப்படி பிரித்து எழுதலாம். 2 can be written as √2 into √2. ஸோ √2 கேன்சல் ஆகுது, யூ ஆர் லெஃப்ட் வித் √2. ஸோ மியூவோட வேல்யூ எவ்வளோ, நம்மளுக்கு √2 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இது எந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்ட்? ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட், 30 டிகிரி அண்ட் √2. சரி, இப்போ அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் பாருங்கள். ray is incident at an angle of I. So a ray is incident at an angle of incidence I on one surface of a small angle prism. Small angle prism கொடுத்துருக்கான். ஓகே, and emerges normally from the opposite surface. Emergesனா என்னது? ஃபஸ்ட்டு இன்சிடென்ட் ஆகுது, எவ்வளோ ஐ வேல்யூவில் இன்சிடென்ட் ஆகுது, லைட் ரே ஐன்ற ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டில் இன்சிடென்ட் ஆகுது. ஃபைனலாக வெளியில் வருதுல எமர்ஜென்ட் ரே, அது எப்படி எமர்ஜ் ஆகுதான்? நார்மல் எமர்ஜென்ஸ், எமர்ஜஸ் நார்மலி ஃப்ரம் த ஆப்போசிட் சர்ஃபேஸ். சர்ஃபேஸ்க்கு நார்மலாக எமர்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். நார்மல் மீன்ஸ் வாட்? சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலராக வெளியில் வருது அப்படின்னு கொடுத்துருக்கான். இஃப் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் த prism is mu, prismோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூவா, then the angle of incidence is nearly equal to, angle of incidence is nearly equal to என்னன்னு கேட்குறான். இங்கே angle of incidence I இல்லையா, ஃபஸ்ட்டு லைன்லேயே கொடுத்துருந்தான் பாருங்கள் I, அது என்னன்னு சொல்லி கேட்குறான். இப்போ நல்லா கவனிங்க, இதுதான் நம்மளோட prism, ரைட்? ஸோ angle of incidence வந்து I, prismோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் மியூ. ஆஸ் யூஷுவல் prism is kept in air medium. இப்போ நம்மளுக்கு prismல என்னெல்லாம் தெரியும்? R1 + R2 = ஏன்னு சொல்லி தெரியும், ரைட்டா? இப்போ இவன் வந்து ஐன்னு கொடுத்துருக்கான், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், விச் இஸ் நத்திங் பட் வாட், I1 தான் அவன் என்னென்னு கொடுத்துருக்கான் கொஸ்டினில், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இந்த ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் I. இப்போ நல்லா கவனிங்க, கொஸ்டினில் நார்மல் இன்சிடென்ஸ் நடக்குதுன்னு சொல்லியிருந்தான். நார்மல் இன்சிடென்ஸ்னால் என்னது? அனுப்பின லைட் ரே ப்ரிசம் மேலே பட்டு அட் த சேம் டைம் என்ன ஆகணும், அப்படியே நார்மலாக வெளியில் வரணும். எப்போ இது நடக்கும்? இப்படி பட்டு அப்படியே நேராக வெளியில் வரணும். ஓகே, திஸ் இஸ் த இன்சிடென்ட் ரே, ஃபஸ்ட்டு ரிஃப்ராக்ஷன். இந்த ரிஃப்ராக்டட் ரே அப்படியே நேராக போயிடணும். அப்போனா வாட் இஸ் த இன்சிடென்ஸாக இருக்கணும்? 90 டிகிரி, ரைட்? சர்ஃபேஸ்க்கு 90 டிகிரி, வெளியில் வரும்போது என்னது? 90 டிகிரி. ஓகே, இதான நார்மல் இன்சிடென்ஸு, ரைட்? இப்போ நல்லா கவனிங்க, இது வந்து ஸ்மால் ஆங்கிள் ப்ரிசம் சொல்லி கொடுத்துருந்தான், ரைட்டா? ஸ்மால் ஆங்கிள் ப்ரிசம்னு கொடுத்துருந்தான் கொஷினில். எஸ், சரிப்பா. இப்போ நார்மல் இன்சிடென்ஸ்னால் என்னது? இப்போ இது வந்து நார்மல் டு த ரே, சர்ஃபேஸ்க்கு இருக்கக்கூடிய நார்மல்ன்றது இந்த லைன் தான். வாட் இஸ் ஆங்கிள் I2 என்னது? இப்போ நல்லா கவனிங்க, நார்மலுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு தான் நம்ம ஆங்கிள் மெஷர் பண்ணுவோம். பட் திஸ் இஸ் வாட், அலாங் த நார்மல். அலாங் த நார்மல்னால் என்னது? I2ஓட வேல்யூ 0. I2ஓட வேல்யூ 0னா பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரியுது, R2 என்னதுங்க? R2ம் 0, I2ம் 0, R2ம் 0. இப்போ நம்மளோட ஏம் என்னது இந்த கொஸ்டினில்? வாட் இஸ் அவர் ஏம்? டு ஃபைண்ட் த I. இதை நீங்கள் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபஸ்ட்டு இன்சிடென்ட் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல ஐம் கோயிங் டு அப்ளை ஸ்னெல்ஸ் லா. ஸோ 1 sin I1 = mu sin R1 அப்படின்னு நான் போட்டுறேன். ஸோ இதில் வந்து எனக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. ஓகே, ஐம் கோயிங் டு கால் திஸ் ஈக்குவேஷன் as 1. இப்போ அடுத்து கவனிங்க, ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தெரியும்? R1 + R2 = A. இது வந்து ஒரு ஜென்ரலான எக்ஸ்பிரஷன், கரெக்டாக? பட் ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு என்ன இன்சிடென்ஸ் நடக்குது? நார்மல் இன்சிடென்ஸ்னால R2ஓட வேல்யூ என்னது? 0. இந்த இடத்துல R2 இருக்க இடத்துல 0ன்னு போட்டிங்கன்னா என்ன வரும்? R1 = A. அதாவது R2 நம்மளுக்கு 0 நார்மல் இன்சிடென்ஸில். ஸோ R1 = A சொல்ல முடியுமா? இப்போது அதுக்கப்புறம் கவனிங்க,
நம்மளோட கொடுத்துருக்க ப்ரிசம் என்னது? இட்ஸ் அ ஸ்மால் ஆங்கிள் ப்ரிசம், ரைட்? ஸோ நம்மளோட ப்ரிசம் வந்து ஒரு ஸ்மால் ஆங்கிள் ப்ரிசம். தட் இஸ் இந்த எக்ஸ்பிரஷனில் நம்ம ரீரைட் பண்ணி எழுதுனா எப்படி எழுதலாம்? sin I1, இது வந்து ஜென்ரல் எக்ஸ்பிரஷன். ஸோ sin I1 I1 எழுதலாம். மியூ sin R1 ஜஸ்ட் R1 சொல்லி எழுதலாமா? ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தெரியும்? I1 இஸ் நத்திங் பட் I. ஸோ இந்த இடத்துல R1 இருக்க இடத்துல நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? A. பேசிக்காக நம்மளுக்கு I is equal to I1 is equal to mu A. ஸோ எந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்டு? ஸோ ஆப்ஷன் C தான் நம்மளுக்கு கரெக்ட். இப்போ ஓகே குட். இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் ஃப்ரம் த ப்ரிசம். அதாவது ப்ரிசமில் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் என்னன்னு கேட்குறான். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ்னால் என்னது? I2. கரெக்டாக ஒரு ப்ரிசமில் I2ன்றது வெளியில் வரும்போது வரக்கூடிய ஆங்கிள் I2 ஃப்ரம் த ப்ரிசம். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த கிளாஸ் என்னென்னு கொடுத்துருக்கான், √3. அதுக்கப்புறம் டயக்ராமும் கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்க? ஸோ திஸ் இஸ் அ டயக்ராம் தே ஹவ் கிவன். இப்போ வந்து இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி. இட்ஸ் அ ரைட் ஆங்கிள் ப்ரிசம். இது ஆங்கிள் 90 டிகிரி அப்படின்னா இதுவும் 60 டிகிரின்னு கொடுத்துட்டான். இது 60, இது 90. அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? 30 டிகிரி தானே. திஸ் இஸ் 90. ஒரு ட்ரையாங்கிளில் டோட்டலாக எவ்வளோ ஆங்கிள் இருக்கும்? 180 டிகிரி. ஸோ இது வந்து நமக்கு என்ன வரணும்? 30 டிகிரி. ஓகே, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த ப்ரிசம் இஸ் மியூ. அவுட் சைடில் ஏர் இஸ் தேர். ஓகே, ஸோ இப்போ வந்து நல்லா கவனிங்க. இப்போ நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, லைட் வந்து இங்கேருந்து இப்படி இன்சிடென்ட் ஆகுதா? இது கரெக்டாக இன்சிடென்ட் ஆகும்போது வாட் இஸ் த ஆங்கிள் அட் விச் இட் இன்சிடென்ட்? இது இந்த இடத்துல நார்மல், இந்த இடத்துல வந்து இன்சிடென்ட் ஆகுது, ரைட்? இந்த இடத்துல இன்சிடென்ட் ஆகுது. ஸோ வேர் இஸ் அ நார்மல்? நார்மல் அப்படியே ட்ரா பண்ணிங்கன்னா யூ கேன் ஷோ தட் I1 இஸ் 0. இங்கே தான் ஃபஸ்ட்டு லைட் வந்து படுது. ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் என்னது? 0. இது வந்து நார்மல் இன்சிடென்ட்ஸ்னால என்ன ஆகும்? இந்த லைட் ரே அப்படியே பாஸ் ஆகி, ஏன்னா நோ டீவியேஷன். I1 is equal to 0. ஸோ கரஸ்பாண்டிங்காக R1 இங்கே என்னது? 0. கரெக்டாக? ஸோ இந்த லைட் ரே இது வழியாக அப்படியே அன்டிவியேட்டடாக பாஸ் ஆகி நேராக இந்த இடத்துல வந்து படும். இந்த இடத்துல நார்மல்ன்றது என்னது? திஸ் இஸ் த நார்மல். கரெக்டாக? ஸோ இங்கேருந்து வந்த லைட் ரே, இது இன்சிடென்ட் லைட் ரே. ஃபஸ்ட்டு ரிஃப்ராக்ஷன் நடக்குது, ரெண்டாவது ரிஃப்ராக்ஷன். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இட் வில், ஸோ டென்சர் மீடியம்லேருந்து ரேரர் மீடியம் போகுது. இட் வில் மூவ் அவே ஃப்ரம் த நார்மல். ஸோ திஸ் இஸ் த நார்மல். இப்போ இந்த ஆங்கிள் வாட் யூ கால்? இப்போ நல்லா கவனிங்க. திஸ் இஸ் த நார்மல். இது வந்து என்னது? R2. இது என்னது? I2. கரெக்டாக? நம்ம கொஷினில் என்ன கேட்டிருந்தான்? நம்ம கொஷினில் I2 ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் வெளியில் வரும்போது என்ன ஆங்கிள் அப்படின்றதான் கேட்டிருந்தான். ஸோ நம்மளுக்கு வந்து நார்மல் இன்சிடென்ஸ்னால I1 = 0, R1 இங்கே என்னது? 0. இந்த ஆங்கிள் ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டிலேருந்து யூ கேன் சே திஸ். இப்போ நல்லா கவனிங்க. லைட் வந்து இப்படி படுதா? இப்படி படும்போது எந்த இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, பாட்டம் இஸ் ஒரு சைடு. இப்போ இந்த ரெண்டு சைடில் லைட் வந்து பாஸ் ஆகுது. தட் இஸ் ரிஃப்ராக்ஷன் இஸ் டேக்கிங் பிளேஸ். இது வழியாக இந்த சர்ஃபேஸ்க்கும் இந்த சைடுக்கும். பட் இந்த சர்ஃபேஸில் எதுவும் ரிஃப்ராக்ஷன் நடந்திருக்கா? நடக்கலை. அப்போ நம்ம இதை தான் நம்ம என்ன எடுத்துக்கணும்? பேஸ். கரெக்டாக இல்லையா? இது நம்மளோட பேஸ். ஸோ பேஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் என்னது? A. கரெக்டாக? ஸோ பேஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஆங்கிள் நம்மளுக்கு 30. எனி டவுட்? ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தெரியும்? ஸ்டாண்டர்டாக நம்மளுக்கு ப்ரிசமில் R1 + R2 = Aன்னு தெரியுமா? ஸோ R1 நம்மளோட ஏம் வந்து I2. ஓகே, அதுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ R1 0ன்னு நம்மளுக்கு தெரியும். R2ஓட வேல்யூ யூ கேன் ஃபைண்ட். இங்கே 0ன்னு போடுங்க. யூ வில் கெட் R2 = A. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்னெல்ஸ்லாம் அப்ளை பண்ணலாம் இந்த இடத்துல. இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு இன்சிடென்ஸ், இது ரெண்டாவது இன்சிடென்ஸ். ஸோ ரெண்டாவது இன்சிடென்ஸில் ஸ்னெல்ஸ்லாம் அப்ளை பண்ணுறேன். மியூ sin R2 = 1 sin I2ன்னு வருமா? ஸ்னெல்ஸ்லாம் இந்த இடத்துல அப்ளை பண்ணால். ஸோ அதை வச்சு நம்ம மியூக்கு வந்து √3, sin Aக்கு என்ன வரும்? R2 is sin A. R2 இருக்க இடத்துல A. ஸோ sin I2 we are getting this one. இப்போ கொஷினில் என்ன கொடுத்துருக்கான்? ஏவோட இப்போ நல்லா கவனிங்க. இதோட இதை இங்கே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ A இருக்க இடத்துல 30 டிகிரி. sin 30 is what? 1/2. ஸோ √3/2ன்னு வருதா? sin I2. ஸோ √3/2 இந்த பக்கம் இருக்குது. இந்த சைன் இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்? சைன் இன்வர்ஸ். இங்கே இருக்க சைனை இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் √3/2. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்? எந்த ஆங்கிள் ஆஃப் சைனுக்கு √3/2 வரும்னு கேட்குறான். ஸோ இட் இஸ் நத்திங் பட் வாட்? I2 should be equal to 60 டிகிரி. அதுக்கு தான் நம்மளுக்கு √3/2ன்னு வரும். ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்ட் நம்மளுக்கு? ஸோ ஆப்ஷன் B தான் கரெக்ட். சரி, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் த ப்ரிசம்னு சொல்லி இஸ் √2 அப்படின்னு கொடுத்துருக்கான். அண்ட் ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் இஸ் 30 டிகிரி. refractive index of the material, refractive index வந்து √1 கொடுத்துருக்கான். angle of the prismனா என்னது? A ஓட வேல்யூ 30 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்கான். one of the two refracting surface of the prism is made
மிரர் இன்வெர்ட்ஸ் பை சில்வர் கோட்டிங். ஸோ ப்ரிசமோட ரெண்டு சைடில், அதாவது டோட்டலாக 3 சைடு இருக்குது. எந்த சைடு நம்மளுக்கு லைட்டு படலையோ அந்த இடத்த நம்ம என்ன சொல்லுவோம், பேஸ்ன்னு கூப்பிடுவோம். ஸோ அந்த ரெண்டு ரிஃப்ராக்டிங் ஆகுதுல, அதில் ஒரு சைடு என்ன பண்ணிடுறான், சில்வர் கோட்டிங் கொடுத்துட்றான்னா, பீம் ஆஃப் மோனோக்ரோமேட்டிக் லைட் என்ட்ரிங் த ப்ரிசம். ஸோ ஒரு மோனோக்ரோமேட்டிக் லைட்னால் என்ன அர்த்தம்னா, ஒரு சிங்கிள் வேவ் லென்த். லைட்டுக்கு வேவ் லென்த் இருக்குல்ல, அந்த வேவ் லென்த் வந்து லேம்டா வந்து ஃபிக்ஸடுன்னு அர்த்தம், கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட் வேவ் லென்த் உள்ள லேம்டா உள்ள ஒரு லைட் வந்து ப்ரிசம்குள்ளே என்ட்ரு ஆகுதான். அண்ட் ரீட்ரேசஸ் த பாத் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ரீட்ரேசஸ் பாத்னா என்ன அர்த்தம், எந்த டைரெக்ஷனில் போய் இன்சிடெண்ட் ஆச்சோ அதே டைரெக்ஷனில் திரும்ப ரிட்டர்ன் ஆகி வருது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் ஃப்ரம் த சில்வர் சர்ஃபேஸ். ஸோ சில்வர்டு சர்ஃபேஸில் பட்டு ரிட்டர்ன் ஆகுதான். இஃப் இட்ஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஆன் த ப்ரிசம் இஸ், அதாவது எந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்க்கு போன லைட்டு திரும்ப மிரர் சில்வர் கோட்டிங்கில் பட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகும், அதுக்கு ஐயோட வேல்யூ, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் என்ன இருந்தால் நம்மளுக்கு இப்படி ரிஃப்ராக்ட் ஆகி ரீட்ரேஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறேன். ஸோ இதுதான் நம்மளோட ப்ரிசம். ஓகே, ஸோ இந்த போர்ஷனில் லைட்டு படலைன்னு எடுத்துக்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை, அவன் டயக்ராம் கொடுக்கல, நம்மளாவே ஸ்டாண்டர்ட் டயக்ராம் எடுத்துக்கிறோம். திஸ் இஸ் த I1 இன்சிடென்ட் ரேயோட ஆங்கிள். ஓகே, ஸோ இந்த சைடு வந்து நம்ம வந்து சில்வர் கோட்டிங் கொடுத்துருக்கோம். இப்படி போகிற லைட்டு வந்து இந்த சர்ஃபேஸில் படுது, பட்டு என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஸோ இது வந்து நார்மல். ஓகே, திஸ் இஸ் த நார்மல். லைட்டு போகுது, போயிட்டு கரெக்டாக என்ன ஆகுது, சரி இந்த இது இன்சிடென்ட் லைட் ஃபஸ்ட்டு ரிஃப்ராக்ஷன் நடக்குது, பட் என்ன ஆகுது, அப்படியே இட் இஸ் ரிட்டர்னிங் பேக். போன லைட்டே அப்படியே ரிட்டர்ன் ஆகி திரும்ப இது வந்து அதே பார்த்து திரும்ப வந்துடுது. ஸோ இதுதான் என்ன சொல்கிறான்னா ரீட்ரேஸ் ஆகுதுன்னு சொல்கிறான். சரி, அப்படி ரீட்ரேஸ் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல இன்சிடென்ட் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல என்ன ஆங்கிள் எடுக்கணும், 90 டிகிரியில் இன்சிடென்ட் ஆகணும். 90 டிகிரி வித் த சர்ஃபேஸ் ஆஃப் த பிளேன் மிரர். ஓகே, ஸோ இப்படி போகிற லைட்டை இப்படி பட்டு ரிட்டர்ன் ஆகணும். நம்மளுக்கு கொஷினில் வந்து μ2 √2ன்னு கொடுத்துட்டான், மியோட வேல்யூ. ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் என்னது, திஸ் இஸ் ஏ வேல்யூ இல்லையா, ஏ வந்து 30 டிகிரி அப்படின்றதையும் கொடுத்துட்டான். இப்போ வந்து I1 வந்து கொஷினில் என்னென்னு கேட்குறான், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஓகே, இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம்ப்பா. கொஞ்சம் இந்த டயக்ராம் ஜாமெண்ட்ரி வச்சு சிம்பிளாக ஆன்சர் பண்ணிடலாம். சரி, நல்லா கவனிங்க. இது 90 டிகிரி, அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், திஸ் ஆங்கிள் இஸ் ஆல்சோ 90 டிகிரி. ஸோ இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தெரியுதா, இது 90, இது ஏ, இந்த ஆங்கிள் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது, திஸ் இஸ் 90. இப்போ கவனிங்க, இது 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி. இந்த ஆங்கிள் ஐ எம் கோயிங் டு கால் இட் அஸ் தீட்டா. இந்த ஆங்கிள் என்னது, வாட் இஸ் திஸ் ஆங்கிள், இந்த ஆங்கிள் தான் நம்மளோட R1. ஸோ லைட் எப்படி இன்சிடென்ட் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு த நார்மல் மேக் பண்ணுறது வந்து R1. இந்த ஆங்கிளை நான் தீட்டான்னு எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் உங்களுக்கு தெரியுதா. ஸோ நல்லா கவனிங்க, வாட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம், ஏவோட வேல்யூ என்னது, ஏவோட வேல்யூ இஸ் 30. இந்த ஆங்கிள் வந்து தீட்டா, இந்த ஆங்கிள் என்னது 90. இந்த ட்ரையாங்கிளுக்குள்ளே இருக்கக்கூடிய 3 ஆங்கிளை ஆட் பண்ணால் என்ன வரும், யூ வில் கெட் 180 டிகிரி. கரெக்டாக இல்லையா, ட்ரையாங்கிளுக்குள்ளே இருக்கக்கூடிய 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணுறேன், ஐ வில் கெட் 180 டிகிரி. ஸோ தீட்டாவோட வேல்யூ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, இந்த தீட்டாவோட வேல்யூ நம்மளுக்கு 60 டிகிரின்னு கிடைக்குது. இப்போ கரெக்டாக இல்லையா, இது 60 டிகிரி, தீட்டா நம்மளுக்கு 60 டிகிரின்னு கிடச்சிருச்சு. வாட் அபவுட் திஸ் ஆங்கிள், இப்போ இது மொத்தமாக 90 டிகிரி கரெக்டாக, இது தீட்டானா இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும். ஸோ ஐ கேன் சே R1ஓட வேல்யூ என்ன இருக்கும்னா 90 மைனஸ் தீட்டா. ஸோ இது தீட்டா, R1ஓட வேல்யூ என்ன இருக்கும் 90 மைனஸ் தீட்டா விச் இஸ் 30 டிகிரி. இப்போ நம்ம R1ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஸோ நான் பிகினிங்கில் லைட் வந்து பட்டு ரீட்ரேஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். இந்த இடத்துல ரீட்ரேஸ் ஆகணும்னா இந்த இடத்துல 90. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பார்த்தோம், அதுலேருந்து ஐ ஹவ் ஃபவுண்ட் த தீட்டா ஃப்ரம் தேர் R1 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த இன்சிடென்ட் ஆச்சு இல்லையா, இந்த இடத்துல ஐ எம் கோயிங் டு அப்ளை ஸ்னெல்ஸ் லா. ஸோ இது வெளியில் வந்து ஏர் மீடியம், அவன் கொடுக்கலனாலும் நம்ம ஏர் மீடியம்னு எடுத்துக்கலாம். கொடுக்காதனால 1 sin I1 is equal to mu sin R1. ஓகே, உள்ளே இருக்கிறது வந்து உங்களுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் mu sin R1. ஸோ மியோட வேல்யூ √2ன்னு கொடுத்துருந்தா, R1ஓட வேல்யூ இப்போ தானே பார்த்தோம், R1ஓட வேல்யூ இஸ் 30 டிகிரி கரெக்டாக. ஸோ sin 30 இஸ் 1/2. √2 நம்ம எப்படி எழுதலாம், √2 × √2ன்னு எழுதலாமா. ஃபைனலி யூ ஹேவ் 1/√2. ஸோ இந்த சைன் அந்த சைடு கொண்டு போங்க, யூ கேன் சே தட் I1ஓட வேல்யூ என்ன வரும், இப்போ sin I1 is equal to 1/√2ல சைன் அந்த சைடு கொண்டு போங்க, சைன் இன்வர்ஸ் 1/√2ன்னு வரும். ஸோ I1ஓட வேல்யூ என்னது 45. ஸோ இதுக்கு என்ன ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்டு, ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு கரெக்ட். ஓகே, ஒன்ஸ் அகேன் டவுட்ஸ் இருந்தால் ஒன்ஸ் மோர் இந்த பாட்டை திரும்ப ரீப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே குட். இப்போ அடுத்து இந்த ப்ராப்ளம் கவனிங்கப்பா. ஸோ ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் இஸ் ஏ.
ஒரு ப்ரிசமோட ஆங்கிள் வந்து ஏன்னு கொடுத்துட்டா ஒன் ஆஃப் இட்ஸ் ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் இஸ் சில்வர்ட். ஸோ ஒரு சைட் ஆஃப் த சர்ஃபேஸ் வந்து சில்வர்டாக இருக்கான். லைட் ரே ஃபாலிங் அட் அன் ஆங்கிள் ஆஃப் 2a ஆன் த ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் ரிட்டர்ன்ஸ் பேக். ஸோ லைட் வந்து எவ்வளோ ஆங்கிளில் போய் இன்சிடென்ட் ஆகுதான், 2aன்ற ஆங்கிளில் இன்சிடென்ட் ஆகுது ஆன் த ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் அண்ட் தென் ரிட்டர்ன்ஸ் பேக் through the same path after refracting at the silver surface. ஸோ ப்ரிசமில் வந்து டோட்டலாக 3 சர்ஃபேஸ் நான் போன ப்ராப்ளமில் சொன்ன மாதிரி எது மேலே படவே இல்லையோ அதை நம்ம பேஸ்ன்னு எடுத்துக்கிறோம் லைட்டு. ஸோ லைட்டு வந்து உள்ளே என்ட்ராகுது 2a ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் பட்டு ரீட்ரேஸ் பண்ணுது. இப்போ என்ன கேட்குறான் இந்த ப்ராப்ளமில், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூன்னு கொடுத்துட்டான். ஸோ வாட் இஸ் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு கேட்குறான். ஸோ மியூ இஸ் அவர் அன்னோன், கரெக்டாக. ஸோ I1 இதுதான் நம்மளோட ப்ரிசம், இந்த சைட் சில்வர்ட் பண்ணியிருந்தான் இல்லையா. ஸோ லைட் வந்து இப்படி போய் இன்சிடென்ட் ஆகுது, இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் I1. ஸோ அது I1னா இந்த ஆங்கிள் என்னது நம்மளுக்கு R1, கரெக்டாக. ஸோ இப்படி போகிற லைட்டு பட்டு என்ன ஆகுது, ரீட்ரேஸ் ஆகுது. அப்போது ரீட்ரேஸ் ஆகணும்னா இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கணும், 90 டிகிரி நார்மல் இன்சிடென்ஸ். ஓகே, ஸோ இது 90, இது வந்து A. அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், இட் இஸ் சிம்பிளி தீட்டா. இந்த ஆங்கிள் வந்து நம்மளுக்கு தீட்டா. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட ஏம் வந்து மியூ தான் என்னோட ஏம். ஃபஸ்ட்டு ஸ்னெல்ஸ்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. இந்த இடத்துல ஸ்னெல்ஸ்லாம் அப்ளை பண்ணால் என்ன வரும், 1 sin I1 is equal to mu sin R1. ஸோ மியூவோட வேல்யூ என்னது, sin I1 by sin R1. கொஸ்டினில் ஆல்ரெடி என்ன கொடுத்துட்டான், I1ஓட வேல்யூ இஸ் 2aன்னு கொடுத்துட்டான். பட் R1 வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ட்ரையாங்கிளை 1 செகண்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன்ப்பா. இது மாதிரி சில்வர்டு போர்ஷனில் முக்கியமான இது என்னென்னா இந்த டீட்டா கண்டுபிடிக்கிறது. போன ப்ராப்ளமில் இதே மாதிரி டீட்டா கண்டுபிடிச்சோமா, சிமிலர்லி இங்கேயும். ஸோ ஃபஸ்ட்டு we have found the Snell's law, மியூவோட வேல்யூ. ஸோ அதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிளில் இருந்து 90 + a + theta will give you 180 டிகிரி. ஸோ தீட்டாவோட வேல்யூ என்ன கிடைக்குது, 90 - a. அப்போ R1ஓட வேல்யூ என்ன வரும், வாட் இஸ் திஸ் R1 வேல்யூ, இது தீட்டா. அப்போ இது R1 வேல்யூ என்னது, 90 - theta. இப்போ தீட்டாவோட வேல்யூவே இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த தீட்டாவோட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் 90 கேன்சல் ஆகிடும். R1ஓட வேல்யூ என்ன கிடைக்குது, R1ஓட வேல்யூ a கிடைக்குது. அதாவது எனக்கு மியூ தான் இப்போ எனக்கு அன்னோன்னு, அதில் I1ன்றது கொஸ்டினில் கொடுத்துட்டான். பட் இப்போ R1 எனக்கு என்ன கிடச்சிருக்கு, ஏன்னு கிடச்சிருக்கா. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, R1 வேல்யூவையும் I1ஓட வேல்யூவையும் எதில் சேர்த்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகே, மியூ. ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா I1 இருக்க இடத்துல என்ன வரும், 2a. R1 இருக்க இடத்துல a. ஓகே, இதில் உங்களுக்கு முக்கியமாக என்ன ஃபார்முலா தெரியணும்னா, sin 2a is equal to 2 sin a cos a என்ற ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். இட்ஸ் அ வெரி ஸ்டாண்டர்ட் ஒன். ஓகே, இப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம், sin a கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2 cos aன்னு கிடைக்குதா. ஸோ மியூவோட வேல்யூ 2 cos aன்னு கிடைக்குது. எந்த ஆப்ஷன் கரெக்ட், ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு கரெக்ட். இப்போ ஓகே குட். அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். ஃபார் த ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன் ஆஃப் த ப்ரிசம் டு பி ஈக்குவல் டு த ரிஃப்ராக்டிங் ஆங்கிள், the prism must be made of material whose refractive index lies between 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். அதாவது இந்த கொஸ்டினில் என்ன, 1 second I will read. For the angle of minimum deviation to be equal to refracting angle. இங்கே refracting angleனா a angle of prism. அதாவது இந்த கொஸ்டினில் வந்து கண்டிஷன் என்னென்னா, உங்களுக்கு வந்து minimum deviation value should be equal to what, a இருக்கணும். a is the refracting angle. ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா you need to find what is the mu value. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கு மியூவோட வேல்யூ என்னென்ன வேல்யூஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷனில் ரேஞ்ச் கொடுத்துருக்கானா, ரேஞ்ச். ஸோ இப்போ நல்லா கவனிங்க, இது வந்து ஒரு ப்ரிசம் மேலே தானே போய் படுது. ப்ரிசம் இப்போ இருக்கிறதுலே லோயஸ்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் யாருக்கு, இருக்கிறதுலே லோயஸ்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னது, 1. ஜென்ரலாக அது ஏருக்கு வேக்யூமுக்கு நம்ம எடுத்துப்போம். ஸோ ப்ரிசம்லாம் வந்து ஜென்ரலாக கிளாஸு. ஓகே, ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஷுட் பி ஆல்வேஸ் கிரேட்டர் தென் வாட், 1. ஏதோ ஒரு மெட்டீரியல், ஆனால் ஏரோ வேக்யூமோ கிடையாது. ஸோ இந்த ப்ரிசமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் டெஃபினட்டாக என்ன இருக்கணும், பிகினிங் ஆஃப் த ப்ராப்ளம்லேயே இதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ ஷுட் பி கிரேட்டர் தென் வாட், 1 இருக்கணும் குறைஞ்சபட்சம். நெகட்டிவாகவும் இருக்க முடியாது, கரெக்டு தானே. இப்போ மியூ கிரேட்டர் தென் 1 அட் த சேம் டைம் நெகட்டிவாக இருக்க முடியுமா, நெகட்டிவாகவும் இருக்க முடியாது. ஓகே ரைட். ஸோ இந்த கண்டிஷனில் தான் உங்களுக்கு ஆன்சர் வந்தாகணும். ஸோ ஆப்ஷன் சி வந்து டெஃபினட்டாக கிடையாது, கரெக்டாக. ஏன் டெஃபினட்டாக கிடையாது, ஆப்ஷன் சி வந்து லெஸ் தென் 1ன்னு கொடுத்துருக்கான், விச் இஸ் நாட் பாசிபிள். சரி, இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு. இந்த மாதிரி இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரையல் அண்ட் எரரில் தான் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். பட் ஈஸி தான் அது. சிம்பிள் ஃபார்முலாஸில் கொஞ்சம் நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரி, நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம படிக்கிறது என்ன கண்டிஷனில் படிக்கிறோம்,
மினிமம் டீவியேஷன் கண்டிஷனில் மினிமம் டீவியேஷன் ஏஆ இருக்கணும். ஸோ பேசிக்கலி நம்ம மினிமம் டீவியேஷன் கண்டிஷனில் தான் நம்ம இருக்கிறோம், கரெக்டாக? ஸோ நான் மினிமம் டீவியேஷன் கண்டிஷனில் நம்ம படித்த ஃபார்முலா என்னது? அதாவது வேல்யூ ஆஃப் மியூ டு சாட்டிஸ்ஃபை திஸ் கண்டிஷன், தட் இஸ் திஸ் கண்டிஷன் அட் மினிமம் டீவியேஷன். ஸோ மினிமம் டீவியேஷனில் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு மியூவோட வேல்யூ, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட வேல்யூ என்னன்றதான் நம்மளோட ப்ராப்ளமில் இருக்கக்கூடிய எய்மு. ஸோ மினிமம் டீவியேஷனில் இந்த ஃபார்முலா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். மியூ இஸ் ஈக்குவல் டு திஸ் எக்ஸ்பிரஷன். ஸோ இங்கே டெல்டா எம் இருக்க இடத்துல நான் என்ன யூஸ் பண்ணலாம்? டெல்டா எம் இருக்க இடத்துல ஐ கேன் சப்ஸ்டியூட் ஏ. அப்போ எனக்கு என்ன வருது? 2a/2. ஸோ 2 கேன்சல் ஆகிடுது. ஸோ sin a/2. ஓகே, நம்மளுக்கு என்ன ஃபார்முலானா, sin 2aக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்க? 2 sin a cos a. அதே மாதிரி இங்கே வந்து 2aக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? a இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா sin a இருக்க இடத்துல யூ கேன் ரைட் 2 sin a/2 cos a/2. திஸ் இஸ் ஆல்சோ ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. ஸோ sin 2a உங்களால் பிரித்து 2 sin a cos a ஆகும். அதே மாதிரி sin a 2 sin a/2 cos a/2. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக புரியல அப்படின்னா, எனக்கு ஃபார்முலாஸ்லாம் தெரியாது அப்படின்னா, பேசிக் ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்கள் உள்ளே போனோடனே ட்ரிகனாமெண்ட்ரி எடுத்து பாருங்கள், இதெல்லாம் நான் அதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் சிம்பிள் திங் ஒன்லி. சரி, இப்போ இந்த sin 2a இந்த sin 2a கேன்சல் ஆகிடுமா? ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு என்ன வரும்? இப்போ மியூவோட வேல்யூ இதில் கேன்சல் ஆச்சு, 2 cos a/2. ஸோ மியூவோட வேல்யூ நம்மளுக்கு இப்போ என்ன கிடச்சிருக்கு? 2 cos a/2. இப்போ கொஸ்டினில் பேசிக்காக என்ன கேட்குறான்? மியூ வந்து எந்த வேல்யூலேருந்து எந்த வேல்யூ வரைக்கும் மாறும் அப்படின்னு கேட்குறான். எனக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? மியூ வந்து 2 cos a/2ன்னு கிடச்சிருக்கு. இப்போ எனக்கு ஏ என்ன வேல்யூ வரும்னு தெரிஞ்சால் தான் மியூவை பற்றி என்னால் சொல்ல முடியும், கரெக்டாக இல்லையா? ஏ என்ன வேல்யூ வரும்னு தெரிஞ்சால் தான் மியூ என்னன்னு சொல்ல முடியும், கரெக்டாக? அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபார் மினிமம் டீவியேஷன் நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? டெல்டா எம் இஸ் ஈக்குவல் டு I1 I2 ப்ளஸ் I1 + I2 - ஏன்னு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல. இப்போ நம்ம மினிமம் டீவியேஷனில் உங்களால் என்ன சொல்ல முடியும்? I1 and I2 are equal to I. ஸோ ஃபைனலாக எனக்கு என்ன கிடைக்குது? நம்மளோட இந்த பர்டிகுலர் ப்ராப்ளமில் டெல்எம் நான் என்னென்னு எடுத்துக்கணும்? ஏ. ஸோ டெல்எம் இருக்க இடத்துல நான் ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். டெல்எம் இருக்க இடத்துல ஏ ஈக்குவல் டு 2i - a. ஸோ ஏ மைனஸ் ஏ இன்சைட் கொண்டு வாங்க, 2 கேன்சல் ஆகிடும். யூ வில் கெட் I is equal to a. புரியுதா இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இப்போ இதுதான் நம்மளோட ஜென்ரல் ஃபார்முலா, கரெக்டாக? டெல் இஸ் ஈக்குவல் டு I1 + I2 - a. இது ஜென்ரல் ஃபார்முலா. இதில் மினிமம் டீவியேஷன் கண்டிஷன் அப்போது டெல்எம் இஸ் ஈக்குவல் டு -a + 2iன்னு வரும். ஸோ அதுலேருந்து I is equal to aன்னு என்னால் ப்ரூவ் பண்ண முடியுது. ஸோ பேசிக்காக என்னென்னா, இந்த பர்டிகுலர் ஃபார்முலா இருக்குல்ல, இதில் நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ண முடியும்? மியூ இஸ் ஈக்குவல் டு 2 cos i/2. ஐன்றது என்னது? இது வந்து மினிமம் டீவியேஷன் அப்போ படிக்கிறோம். மினிமம் டீவியேஷன் அப்போது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் நத்திங் பட் வாட்? ஐ. ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ஸோ அதுதான் நம்மளோட ஐ வேல்யூ. ஸோ இப்போ இந்த ஐயை வச்சு நம்மளால் மியூவை ஜட்ஜ் பண்ண முடியும். எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நல்லா கவனிங்க, நம்மளுக்கு கிடைச்ச எக்ஸ்பிரஷன் என்னது? மியூ இஸ் ஈக்குவல் டு 2 cos i/2. ஸோ பேசிக்கலி இங்கே ஏ இருந்தது, நம்ம வந்து மினிமம் டீவியேஷன் ஃபார்முலா போட்டு நம்ம என்ன பண்ணோம்? ஏ இருக்க இடத்துல ஐன்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு ஐயோட வேல்யூன்றது இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். நம்ம பேசிக்கலி மினிமம் டீவியேஷனை பற்றி படிக்கிறோம். I1 and I2 are equal. ஸோ நான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்னு எடுத்துக்கிறேன். இந்த ஐ இஸ் நத்திங் பட் அவர் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஸோ இந்த ஐ வந்து என்னென்ன வேல்யூஸ் எடுக்க முடியும்? லாஜிக்கலாக யோசிச்சு எனக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ இப்படி போய் மோதுது. ஸோ லைட்டு வந்து இப்படியும் மோதலாம், கரெக்டாக? இப்படி மோதிச்சுன்னா வாட் இஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்? 0. அப்படியே இப்படி வந்து மோதிச்சுன்னா என்ன ஆகும்? 90. ஸோ திஸ் இஸ் நார்மல், ரைட்? இந்த நார்மலுக்கு இப்படி இருந்துச்சுன்னா I is equal to 0, இப்படி இருந்ததுன்னா I is equal to 90. ஸோ ஐயோட வேல்யூ வந்து 0க்கும் 90க்கும் தான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இருக்க முடியும், ரைட்டா? ஸோ நான் குறைஞ்சபட்சம் ஆங்கிள் எவ்வளோ? ஐயோட வேல்யூ 0, அந்த வேல்யூ எடுத்துக்கிறேன். அப்போ மியூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 2 cos 0/2 which is nothing but cos 0. What is cos 0? 1. So 2 into 1 which is nothing but what? 2. So எனக்கு மியூவோட வேல்யூ 2 குறைஞ்சபட்சம். That is I got some answer 2. இப்போ I இருக்க இடத்துல 90 டிகிரி, ஏன்னா அதிகபட்சம் 90 வரைக்கும் தான் போக முடியும், அதுக்கு கீழே போக முடியாது. ஓகே, ஸோ I இருக்க இடத்துல 90ன்னு போடுறேன். 90/2 என்னது? 45. ஸோ 90/2 என்னது? 45. ஸோ cos 45 is nothing but 1/√2. ஸோ கேன்சல் ஆச்சுன்னா you will get √2. √2 ஓட வேல்யூ என்னது? 1.414.
ஓகே ஸோ இதோட வேல்யூ 2, இது வந்து 1.414. இதில் எது கிரேட்டஸ்ட்டு? 2 தான் அதிகம், 1.414. ஸோ நம்மளோட வேல்யூஸ் வந்து it need to lie between what? It need to lie between 2 and √2. So option B தான் correct. Okay, good. இந்த ப்ராப்ளம் கவனிங்கப்பா. See, refractive angle of a prism is A. ஸோ ரிஃப்ராக்டிவ் ஆங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்கான், விச் இஸ் நத்திங் பட் ஏன்னு நம்மளுக்கு தெரியும், அதை ஏனே ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ரிஃப்ராக்டிங் ஆங்கிள் இஸ் ஏ அப்படின்னு கொடுத்துருக்கான். அண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் த ப்ரிசம். ஸோ ப்ரிசமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து காட் A/2. காட்டுன்றது நம்ம சைன் காஸ் டேன் காட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த காட் A/2ன்னு கொடுத்துருக்கான். த ஆங்கிள் ஆஃப் மினிமம் டிவியேஷன் இஸ், ஆங்கிள் ஆஃப் மினிமம் டிவியேஷன் என்னன்னு சொல்லி கேட்குறான். ஓகே, அதாவது ∆m என்னன்னு கேட்குறான். ஓகே, ஸோ கவனிங்கப்பா, ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் வந்து என்னது ஏ, மியோட வேல்யூ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் காட் A/2. ஸோ காட்டுன்றது என்ன தெரியும் நம்மளுக்கு, காஸ் A/2 டிவைடட் பை சைன் A/2, கரெக்டாக? இது நம்மளுக்கு தெரியும். ஸோ ∆m என்னன்னு கேட்குறான். ஸோ நம்ம இது வந்து மினிமம் டீவியேஷனில் கேட்குறான், கரெக்டாக? ∆m. ஸோ நம்ம ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வச்சு இந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இதில் கவனிங்க என்ன நடக்குது அப்படின்னு. நம்மளோட ஃபார்முலா என்னது, மியூ இஸ் ஈக்குவல் டு திஸ் ஃபார்முலா, நம்மளுக்கு ஸ்டாண்டர்டான ஃபார்முலா. பட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, மியூ இஸ் ஈக்குவல் டு காட் A/2. ஸோ மியூ இஸ் ஈக்குவல் டு காட் A/2 நான் போடுறேன். காட்டுன்றது ஆல்ரெடி எனக்கு காஸ் பை சைனுன்னு சொல்லி தெரியும். ஸோ இந்த இடத்துல இருக்கிற காட்டுக்கு ஐ எம் கோயிங் டு சப்ஸ்டியூட் காஸ் A/2 பை சைன் A/2. இப்போது நம்மக்கிட்ட வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு, இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, வி ஆர் ஹேவிங் திஸ் டேர்ம் இல்லையா? ஸோ நம்மளோட ஏம் என்னது, டு ஃபைண்ட் ∆m. அதாவது இந்த ∆m நான் கண்டுபிடிக்கணும். இப்போ காட்டஸ் காஸ் பை சைன் எழுதிட்டேன். இப்போ இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்குது, வி ஆர் ஹேவிங் சைன் A/2 டினாமினேட்டர். ஸோ இந்த சைன் A/2 இந்த சைன் A/2 டினாமினேட்டரில் கேன்சல் ஆகிடுமா? கேன்சல் ஆனதுக்கப்புறம் வி ஆர் லெஃப்ட் வித் வாட், சைன் A + ∆m/2 ஈக்குவல் டு காஸ் A/2. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க, இந்த பக்கம் சைன் இருக்குது, இப்போ இந்த சைடு காஸ் இருக்குது. இப்போ நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, இந்த சைடு ஃபுல்லாக சைன் இருக்குது, ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் காஸ் இருக்குது. நான் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், 90 - θ = cos θ அப்படின்னு. அந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ணலாம். காஸ் θவை சைன் 90 - θன்னு எழுதுகிறேன். ஸோ இப்போது இந்த சைடு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு சைன், இந்த சைடு சைன் வில் கெட் கேன்சல். தட் இஸ் ரெண்டு பக்கம் சைன் இன்வர்ஸ் எடுத்திங்கன்னா யூ ஆர் லெஃப்ட் வித் வாட், இப்போ சைன் சைன் கேன்சல் ஆச்சுன்னா யூ ஆர் லெஃப்ட் வித் A + ∆m/2. A + ∆m/2 என்னென்னு எழுதலாம், A/2 + ∆m/2ன்னு எழுதலாமா? ஸோ அதுதான் எழுதிட்டேன். ஈக்குவல் டு திஸ் டேர்ம் 90 - A/2. ஸோ என்னோட ஏம் என்னது, டு ஃபைண்ட் ∆m. இப்போ இந்த சைடில் +A/2, அந்த சைடு வந்துச்சுன்னா -A/2. ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு -A/2 இருக்குது, இந்த +A/2 அந்த சைடு வந்துச்சுன்னா -A/2. ஸோ இஃப் யூ ஆட் யூ வில் கெட் -A. ஓகே, ஸோ ∆m/2 is equal to 90 - A. ஸோ 2 அந்த சைடு மல்டிப்ளை பண்ணுங்கள், யூ வில் ஹேவ் ∆m which is 90 180 - 2A அப்படின்னு சொல்லி வரும். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளமில் என்ன அப்படின்னா, கொடுத்த ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம், அந்த கண்டிஷனை வச்சு நியூமரிக்கலாக கேட்காம ஜஸ்ட் ∆mன்னு கேட்குறான். நம்ம கொஞ்சம் ட்ரிக்னாமெட்ரி அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி என்ன நம்மளுக்கு வேணுமோ ∆m we are trying to find. ஸோ இப்போ அடுத்து ஒரு ப்ராப்ளம், லாஸ்ட் ப்ராப்ளம் இது. ஸோ ஒரு பீம் ஆஃப் லைட் கன்சிஸ்டிங் ஆஃப் ரெட், க்ரீன் அண்ட் ப்ளூ கலர்ஸ் இஸ் இன்சிடென்ட் ஆன ரைட் ஆங்கிள் ப்ரிசம். இப்போ நம்மக்கிட்ட ஒரு ரைட் ஆங்கிள் ப்ரிசம் இருக்குது, ப்ளூ, க்ரீன், ரெட் வந்து படுது. ஓகே, ஸோ டயக்ராமில் கொடுத்துருக்கான் பாருங்கள், ஒரு parallel rays ஆஃப் ரெட், ப்ளூ அண்ட் க்ரீன் வந்து படுது. ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் ஃபார் த above ரெட், க்ரீன் அண்ட் ப்ளூ நல்லா நம்மளுக்கு தெரியும். இப்போ ப்ரிசம் இஸ் அ கிளாஸ், ரைட், மேட் ஆஃப் கிளாஸ். ஸோ கிளாஸுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன சொல்லுவோம், ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்மளுக்கு இருக்குது. ஆனால் இஃப் யூ சேஞ்ச் த வேவ் லென்த் ஆஃப் த லைட் இன்சிடென்ட், ரெட், ப்ளூ, க்ரீனை பொறுத்து வேவ் லென்த் மாறும்னு நம்ம டீட்டெயிலாக படிச்சுட்டு வரோம் ஆப்டிக்ஸில், ரே ஆப்டிக்ஸில் பிகினிங்கில் இருந்தே. ஸோ அது மாதிரி இங்கே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வரனால டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் இருக்கும். ஸோ ரெட்டுக்குன்னு என்ன வேவ் லென்த் இருக்கான், 1.39, க்ரீனுக்குன்னு 1.44, ப்ளூக்குன்னு சொல்லிட்டு 1.47. ஓகே, ஒரு கலர்ஸ்க்கும் ஒரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துட்டான். The prism will not separate the three colors at all. Separate the red colors apart from green and blue. Separate all the three colors from one another. ஓகே, அதாவது 3 லைட்டை அனுப்புகிறோம், இதில் நம்மளுக்கு பிரித்து தரும், எந்தெந்த லைட்டை பிரித்து தரும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஓகே, அதாவது பிரித்து தரும்னா என்ன அர்த்தம்னா, ரெட்டு, க்ரீனு, ப்ளூ நான் சேர்ந்து அனுப்புகிறேன், இதெல்லாம் எனக்கு வந்து தனியாக ப்ளூ மட்டும் தனியாக இல்லை க்ரீன் மட்டும் தனியாக எப்படி பிரிஞ்சு வருமா அப்படின்றது தான் நம்ம கண்டுபிடிக்கணும்.
இதுக்கு பின்னாடி இருக்க கான்செப்ட் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ நல்லா கவனிங்க, திஸ் இஸ் அவர் ரெட், க்ரீன் அண்ட் ப்ளூ. இப்போ பேரலல் ரேஸாக இந்த ரைட் ஆங்கிள் ப்ரிசமில் வந்து படுது. இது 90 டிகிரி, இது 45. ஸோ இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? 45 டிகிரி இல்லையா? ஸோ பேரலல் ரேஸ் வந்து படுது. இப்போ இந்த லைட் ரேஸ் மூணுமே சேர்ந்து வருது. பட் இதை நம்ம தனியாக பிரிக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெட்டு வருதுன்னு வைங்க. இப்போ ப்ளூவும் க்ரீனும் அந்த பக்கம் அப்படி தாண்டி போயிடுச்சு. பட் ரெட்டு மட்டும் TIRஆல் இப்படி உள்ளே வந்துடுச்சுன்னு வைங்க. I can say that red is separated from blue and green. இப்படி ரெட்டு போகுது. இந்த இடத்துல TIR நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? பட்டு உள்ளே வந்துடும்ல. அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூவும் க்ரீனும் அப்படி தாண்டி போயிடுச்சுன்னா we can say red is separated from blue and green அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியும். பிரிஞ்சிருச்சு செப்பரேட்டட்னு. மற்றபடி வேறு எதுவும் செப்பரேட்டட் அவன் சொல்லலை. சரி, இப்போ நம்மளுக்கு என்ன ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரெட்டுக்கு என்ன கொடுத்துட்டான்? 1.39, க்ரீனுக்கு 1.44 அண்ட் ப்ளூக்கு they have given the value. இப்போ நம்ம ஃபிகர்லேருந்து என்ன சொல்ல முடியும்? ஃபஸ்ட்டு இந்த ஃபிகர்லேருந்து என்ன சொல்ல முடியும்னா, இந்த ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் இஸ் 45 டிகிரி. இது வந்து நம்ம சர்ஃபேஸ் 1ன்னு எடுத்துக்கலாம். இது வந்து என்னது? சர்ஃபேஸ் 2. திஸ் இஸ் சர்ஃபேஸ் 2, திஸ் இஸ் சர்ஃபேஸ் 1. இப்போ லைட்டு வந்து இந்த சர்ஃபேஸ் 2ல் படும்போது என்ன ஆகுது? ஹவு மச் ஆங்கிள் இட் மேக்ஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ இது மூணுமே பேரலல் ரேஸ். ஓகே, மூணுமே பேரலல் ரேஸு. நல்லா கவனிங்க. இப்போ இந்த மூணு லைட் ரேஸுமே ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் மேலே வாட் இஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம். மூணு ரேயுமே ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் மேலே எவ்வளோ ஆங்கிளில் இன்சிடென்ட் ஆகுது? அதாவது வித் நார்மல் சொன்னாங்கன்னா 0. அதாவது வித் நார்மல் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ நார்மல். வாட் இஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்? 0. ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இஸ் ஆல்சோ 0. பட்டது அப்படியே அன்டிவேட்டடாக போகுது. பட் ஆனால் இந்த இடத்துல படுது இல்லையா? இந்த இடத்துல படுறதுல கேன் யூ ஃபைண்ட் த ஆங்கிள் கண்டுபிடிங்க. எவ்வளோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸில் படுது? ஐ நீட் டு நோ வாட் இஸ் திஸ் ஆங்கிள். எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நல்லா கவனிங்க. இது வந்து இங்கே வந்து யூ கேன் see a ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தெரியுதா? இது வந்து 90 டிகிரி, திஸ் இஸ் 90, இது 45, இது எவ்வளோ இருக்கும்? இதுவும் 45. ஏன்னா திஸ் இஸ் a ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ரைட்? 45, 45, 90. இப்போ நல்லா கவனிங்க, மொத்தமாக இந்த ஆங்கிள் எவ்வளோ? திஸ் ஆங்கிள் இஸ் 90. அப்போ இது 45, அப்போ இதுவும் என்ன இருக்கும்? 45. புரியுதா இல்லையா? ஃபஸ்ட்டு இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பாருங்கள். அதுக்கப்புறம் யூ கேன் see a 90 டிகிரி. ஸோ இது 45னா இதுவும் 45. இப்போது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த மூணு ரேஸுமே பேரலாக இந்த சர்ஃபேஸ் 2 மேலே படுது. இதுதானே நார்மலு 45 டிகிரி. இதுவும் எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது? 45 டிகிரி. ஸோ இந்த சர்ஃபேஸ் 2 மேலே மூணு ரேஸுமே எவ்வளோ ஆங்கிளில் இன்சிடென்ட் ஆகுது? 45 டிகிரியில் தான் இன்சிடென்ட் ஆகுது. அதாவது செகண்டு, இது வந்து ஃபஸ்ட்டு திங் we have found. ரெண்டாவது பாயிண்ட் கவனிங்க. அட் சர்ஃபேஸ் 2 all the rays incident at angle of what? 45 டிகிரி. ஸோ இந்த சர்ஃபேஸ் 2ல் 45 டிகிரியில் இன்சிடென்ட் ஆகுது. இப்போ நல்லா கவனிங்க, லைட் ரேயில் இந்த செகண்ட் சர்ஃபேஸில் TIR நடந்தால் என்ன ஆகும்? ஆல் த லைட் ரேஸ் வில் பி உள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். கரெக்டாக? ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஃபார் TIR அட் த சர்ஃபேஸ் 2, இப்போ செகண்ட் சர்ஃபேஸில் TIR நடக்கணும்னா வாட் இஸ் த கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு கண்டுபிடிக்கணும். அதாவது லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம்னா IC என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம், கிரிட்டிக்கல் ஆங்கிள். ஏன்னா எந்த ரேஸ் வந்து உள்ளே ரிஃப்ளெக்ட் ஆக போகுது, எந்த ரேஸ் தாண்டி போகுது. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் என்னது? சர்ஃபேஸ் 2ல் 45, மூணு ரேக்குமே 45. ஆனால் எந்த ரேலாம் இப்போ உள்ள TIR நடக்க போகுது, எந்த ரேஸ்லாம் TIR நடக்காமல் அந்த சைடு போக போகுது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறேன். ஸோ இந்த மீடியம் வந்து மியூ, அவுட் சைட் இஸ் ஏர் மீடியம். ஸோ மியூ sin IC is equal to 1 into sin 90, critical angle condition. So sin IC is equal to 1 by mu. So what is the critical angle IC? Sin IC is equal to 1 by mu ன்னு வருது. What is the condition? இப்போ இது வந்து critical angle கண்டுபிடிச்சிட்டோம். எந்த ஆங்கிளுக்கு நம்மளுக்கு TIR நடக்கும்? ரேஸ் கம்ப்ளீட்டாக உள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகும். எப்போ அப்படின்னா கண்டிஷன் ஃபார் TIR at surface 2, எந்த லைட் ரே வேணாலும் பட்டு TIR நடக்கணும், தட் இஸ் கம்ப்ளீட்லி உள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா I should be greater than IC. கிரிட்டிக்கல் ஆங்கிளோட அதிகமாக இருந்தால் தான், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அதிகமாக இருந்தால் தான் என்ன நடக்கும்? TIR நடக்கும். கரெக்டாக? நல்லா என்ன தெரியும்? ஸோ should be greater than IC. I should be greater than IC. இப்போ இந்த ரெண்டு பக்கம் சைன் மல்டிப்ளை பண்ணுங்கள், you will get this one. இப்போ இது நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக தெரிஞ்ச எக்ஸ்பிரஷன். இதில் ரெண்டு இதுலேயும் சைனை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you will have sin I greater than sin IC. கரெக்டாக இல்லையா? எனக்கு இந்த கண்டிஷன் வரும், ரெண்டு பக்கம் சைனை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா. இப்போ ஆல்ரெடி சைன் எந்த இந்த மூணு லைட் ரேவும் வாட் இஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் மூணு பேருக்குமே? 45 டிகிரி, ரைட்?
இப்போ இந்த கண்டிஷன்லேருந்து எனக்கு இந்த கண்டிஷன் வருது. இப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் என்னது, 3 பேருக்குமே 45 தான். ஜஸ்ட்டு 45 சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். மியூவோட இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா மியூ ஷுட் பி கிரேட்டர் தென் 1/45 டிகிரி. ஸோ வாட் இஸ் sin 45 டிகிரி? 1/√2. மேலே கொண்டு போனீங்கன்னா என்ன வரும்? மியூ கிரேட்டர் தென் √2. அதாவது மியூ கிரேட்டர் தென் √2க்கு மட்டும்தான் என்ன ஆகும், நம்மளுக்கு டிஏஆர் நடக்கும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்றதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். I was greater than critical angle. இப்போ தான் டிஆர் நடக்கும். sin I greater than sin IC. இந்த I இருக்க இடத்துல நம்ம 3 பேருக்குமே என்னது, 3 லைட்டுக்குமே 45 டிகிரி. ஸோ 45 டிகிரிக்கு வாட் ஷுட் பி த மியூ வேல்யூ? மியூ வேல்யூ ஷுட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஷுட் பி கிரேட்டர் தென் √2ன்னு வருது. வாட் இஸ் √2 வேல்யூ? 1.414. கரெக்டாக இல்லையா? ஸோ மியூவோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 1.414 இருந்தால் நம்மளுக்கு டிஏஆர் நடக்கும். இப்போ நல்லா கவனிங்க, டிஏஆர் கண்டிஷனை அப்ளை பண்ணி ஐ கேம் டு திஸ் பாயிண்ட். கரெக்டாக இல்லையா? டிஏஆர் கண்டிஷனை வச்சு தான் ஐ கேம் இயர் 45 டிகிரி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸுக்கு. ஸோ மியூ ஷுட் பி கிரேட்டர் தென் √2. அப்படி பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து 1.414ஓட அதிகமாக இருக்குது, இதுக்கும் தான் நடக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீனும் ப்ளூவும் என்ன, திஸ் இஸ் க்ரீன், திஸ் இஸ் ப்ளூ, 2 பேருக்கும் என்ன நடக்கும், டிஐஆர் நடக்கும். பட் ரெட் என்ன ஆகும்னா, இட் வில் பி நார்மல் ரிஃப்ராக்ஷன் நடந்துடும். ரெட்டு போய் பட்டு அப்படி போயிடும். பட் ப்ளூவும் க்ரீனும் வில் பி டிஏஆர் நடக்கும். பிகாஸ் அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எப்படி இருக்குது, கிரேட்டர் தென் 1.414. கரெக்டாக? ஸோ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ரெட் வில் பி செப்பரேட்டட் ஃப்ரம் க்ரீன் அண்ட் ப்ளூ. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகே, குட். இந்த வீடியோவில் நீங்கள் ப்ராப்ளம்ஸ் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறப்ப, until then bye from நாகராஜன். ஆல் தி பெஸ்ட்.